மருத்துவ நுழைவுத் தேர்வு வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், நீங்க சொல்லுங்க, தமிழக அரசோட வாதம் அதை பற்றி சொல்லுங்க. அதே போல இந்த வழக்குல தீர்ப்பு எப்ப வரும்ன்றதை பத்தி சொல்லுங்க. இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இப்போ முக்கிய வாதம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது, மருத்துவ படிப்பு யார் படிக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வு வேண்டும். அந்த நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டே நடத்தப்படும். இந்த ஆண்டு எப்பொழுது நடத்தப்படும் அப்படிங்கிற தகவலை நாங்க தீர்ப்புல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தமிழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவான நுழைவுத் தேர்வு கூடாது. நகர்ப்புறங்கள்ல இருந்து வர மாணவர்களும் கிராமப்புறங்கள்ல இருந்து வர மாணவர்களுக்கும் இந்த பொதுவான நுழைவுத் தேர்வு சம வாய்ப்பை அளிக்காது. அது மட்டும் இல்ல, மருத்துவ படிப்புகளுக்கு அட்மிஷன் வழங்குற விஷயம் இப்ப மாநில அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டால் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த விஷயத்துல எப்படி அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் புதிய நுழைவுத் தேர்வு கொண்டு வர வேண்டும்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பொதுவான நுழைவுத் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்பொழுது மீண்டும் தீர்ப்பு மாத்தி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதி தீர்ப்பு, இந்த வருடம் பொது நுழைவுத் தேர்வு எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற இறுதி தீர்ப்பை நாங்கள் எங்களுடைய தீர்ப்பில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்த தொடர்ந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. மற்ற மாநில அரசுகள் இந்த வருடம் அந்த தேர்வை நடத்தக்கூடாது, நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது, மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராவதற்கு குறைவான கால நிலையே இருக்கிறது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு மட்டும் எப்பொழுதுமே பொது நுழைவுத் தேர்வு கூடாது. ஏன் கூடாது அப்படிங்கிற தெளிவான காரணத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள்.